அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மனிதர்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு சண்டை வருவது, அதன் பிறகு மக்கள் கூட்டங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு காரணத்தினால சண்டை வருவது, இது தவிர்க்க முடியாது. ஆனால் இப்படியெல்லாம் வருகிற போது தீர்த்து கொள்வதற்கு என்று நாகரிகமான வழிகள் இருக்கின்றன. என்ன வார்த்தை? நாகரிகமான வழிகள் இருக்கின்றன. இப்போது நிலத்தில் ஒரு தகராறு வருது அப்படின்னு சொன்னால் பழைய பத்திரங்களை எடுத்து பார்க்கணும், நீதிமன்றத்துக்கு போகணும். அது நீதிமன்றமாக வழக்கு மன்றமானு கேட்டால் சிக்கல். அந்த நீதிமன்றத்தில் போய் அவங்க கொஞ்சம் விரைவாக நமக்கு செய்து கொடுத்தா நல்லது. சாலையில் போகிறபோது கார் மோதிக்கிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி பிரச்சனைகளை தீர்க்கணும்? அதாவது சில சட்ட முன் வரைவுகள் இருக்கிறது. யாருக்கு ரோட்டில் முதல் உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு மெயின் ரோடில் ஒருத்தர் வேகமாக போகிறாரு. அப்போது ஒரு கிளை சாலையிலேருந்து வர்றவர் நின்று வரணும். மெயின் ரோட்லேருந்து வர்றவரை விட்டுட்டு கிளை சாலையிலேருந்து வர்றவர் ஏன் நான் வேகமாக போகக்கூடாதா, நான் மட்டும் அதே ரோட் டாக்ஸ் கட்டலையான்னா நாம் சில நீதிகளுக்கு கட்டுப்படணும். அதெல்லாம் விதிகள்னு பேர். சாலை விதி அப்படின்னு வகுத்துருக்குறோம், சட்ட விதி அப்படின்னு வகுத்துருக்குறோம். எல்லாத்துலேயுமே நம்ம சௌரியப்படி பேச முடியாது. ஒரு சமூகத்துக்கு இடையில் வாழ்கிறோம். இப்போ 2 மாநிலங்களுக்கு இடையில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க. எதில் வரும்? பொதுவாக நதிநீர் தாவா, நதிநீரில் தான் பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வந்தால் எப்படி தீர்ப்பது? உலகம் முழுக்க பல நாடுகளுக்கு மத்தியில் பாய்கிற ஆறு இருக்குது. வெவ்வேறு நாடுகள், நல்லா கவனிக்கணும். இது ஒரே நாடு, வெவ்வேறு மாநிலங்கள். நம்ம மொழி வெவ்வேறு கலாச்சாரமெல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒன்று நமக்குள்ளே ஒரு நூல் ஒன்று ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு தொடர்பு நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அப்படியே இருக்கட்டும், நல்லது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். 2 மாநிலத்துக்கு இடையில் ஒரு விஷயத்தில் பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் அதை எப்படி தீர்க்கிறது? இன்னும் ஓப்பனாகவே பேசுவோமே, மறைச்சி பேசி என்ன பிரயோஜனம்? 2 மாநிலத்திலையுமே அரசியல் செய்ய விரும்புகிறவங்க என்ன பண்ணுவாங்க? எங்களுக்கு கொடு, எங்களுக்கு தான் தண்ணி அப்படின்னு ஒரு மாநிலத்திலேருந்து கேட்பாங்க. ஒரு சொட்டு கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்கணும்? எங்கள் மாநிலத்து மக்களுக்கு சொந்தம். நல்ல கவனிங்க, கர்நாடகாவில் அரசியல் பண்ணுறவங்க கொடுக்க மாட்டேன்னு சொன்னாதான் அவங்களால அரசியல் பண்ண முடியும், தேர்தலில் ஜெயிக்க முடியும், ஆட்சியில் நீடிக்க முடியும். இல்லாட்டி ஆட்சியை கவுத்துட்டு அடுத்தாப்பில் ஆட்சிக்கு வர முடியும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் எப்படியாவது நாம் வாங்குவோம், அது எப்படி நமக்குரிய பங்கு வர வேண்டிய தண்ணீரை நாம் வாங்குவோம் அப்படிங்கிறது நாம் சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியும். இல்லாட்டி இங்கே அரசியல் என்ன சொல்ல, தேர்தல் பெரிய பிரச்சனை இருக்குது. மக்கள்கிட்ட போய் நீங்கள் திரும்ப ஓட்டு வாங்க முடியாது. சரி, இருக்கட்டும். ஆனால் இந்த மாதிரி மோதல் வருங்கிறத நம்முடைய அரசமைப்பாளர்கள் பெரியவங்க யோசிச்சாங்களா இல்லையா? யோசிச்சாங்க. அதுக்குன்னு சில வழிமுறைகளை வகுத்தாங்க. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், அப்புறம் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அல்லது ஒழுங்காற்று வாரியம், நல்ல அழகான தமிழ் இருக்கட்டும், இதெல்லாம் அமைச்சிருக்கிறோம். நம்ம ட்ரிபியூனல், காவிரி ட்ரிபியூனல் எப்படி செய்கிறது அப்படின்னு கட்டுப்படணும்ல. நம்ம 2 பேருக்கிடையில் சண்டை வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்குன்னு சில வழிமுறைகளை வகுத்துருக்குறோம். இப்போ நம்ம அதில் பாதிக்கப்பட்டோம்னு சொன்னால் நம்ம திரும்பி உச்சநீதிமன்றத்தில் போய் முறையிடணும், எங்களுக்கு அதில் நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன சிக்கல்னு சொல்கிறேன்? மழைங்கிறது இயற்கை. ஒரு சமயம் கூட பெய்யும், ஒரு சமயம் குறைச்சி பெய்யும். ஒரு தடவை அடின்னு அடித்து சர்வநாசமாக்கும். ஒரு தடவை ஒரு சொட்டு கூட பெய்யாமையே போய் எல்லா மக்களையுமே கஷ்டப்படுத்தும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்போது இதில் எது சரி எது தவறுங்கிறதுல ஒரு விவேகம் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்குள்ளே சண்டை வந்தாலும் எப்படி தீர்த்துக்கணும்? பக்கத்து வீட்டோட சண்டை வந்தாலும் நாளைக்கு அவங்க முகத்தில் முழிக்க வேண்டாமா? நம்ம எப்படி தீர்த்துக்கணும்? சும்மாவாது நமக்கு பிடிச்ச தலைவர்களாக இருந்தால் அவங்கள பெருமைப்படுத்துறதுக்காக கூட பேசுறது, பிடிக்காத தலைவர்கள்னால் அவங்கள அவமானப்படுத்துறதுக்காக குறைச்சி, இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இதெல்லாம் வெட்டு அரசியல். பிடிச்ச தலைவர்கள்னால் அவங்க என்னமோ பெருசாக அப்படி சாதிச்சிட்டாங்க இப்படி சாதிச்சிட்டாங்கன்னு பேசுகிறது, பிடிக்காத தலைவர்கள்லாம், இதெல்லாம் அர்த்தமே இல்லாத அரசியல் வெற்று கூச்சல். அதை விட்டுடுங்க. இப்போது ஒரு சின்ன விஷயம், என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஆஸ்திரேலியாவில் இருக்கார், பெரியவர், ரொம்ப மரியாதைக்குரியவர்.
அடிக்கடி எனக்கு வந்து அவர் சில செய்திகள் வந்து குறுஞ்செய்தி மூலமாக அனுப்புவார். அவர் காவிரியை பற்றி ஒரு அருமையான செய்தி அனுப்பியிருந்தார். என்ன அப்படின்னு கேட்டால், கர்நாடகாவில் இருக்கிற இளைஞர்கள் 22 25 வயசில் இருக்கவங்களுக்கெல்லாம் என்னன்னு கேட்டால், இது நமக்கு சொந்தமான தண்ணி, இதை தமிழெல்லாம் அநியாயமாக கேட்குறான் அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது. ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு வரலாறு தெரியாது. எத்தனை பேருக்கு நம்முடைய பூர்வீகமான வரலாறுகள் தெரிய முடியும்? தெரியாது. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மதவாதிகளும் சரி அரசியல்வாதிகளும் சரி சின்ன பசங்களை பிடிச்சிக்குவாங்க. ஒரு 22 20 அவங்களுக்கு ஒன்றுமே ஹிஸ்ட்ரி தெரியாது. எத்தனை வருஷமாக இந்த மாதிரியான தீர்வுகள் நடந்திருக்குது, ஏன் இந்த பிரச்சனை அதெல்லாம் தெரியவே தெரியாது. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு கத்துவாங்க. கர்நாடகாவில் இருக்கிற அந்த மாதிரி சின்ன பசங்க என்ன நினைக்கிறாங்க, வயது குறைந்த நண்பர்கள் எல்லோரும் நம்ம பிள்ளைங்க தானே, என்ன நினைக்கிறாங்க, நமக்கு சொந்தம், நாம் வந்து கட்டி வச்சுருக்கிற நீர்த்தேக்கத்துலேருந்து திறந்து விடுன்னு கேட்டால் நாம் எப்படி திறந்து விடுவோம்? நம்ம அணையே ரொம்ப இல்லை, நம்ம எப்படி திறந்து விடுவோம்? நம்ம விவசாயத்துக்கு வேணாமா, நமக்கு குடிக்க வேணாமா, நம்ம நிலத்தடி நீர் வேண்டாமா? அவங்க பக்கம். இங்கே காவிரி, தஞ்சாவூரில், திருவாரூரில் இங்கெல்லாம் வயல் கருகுது, பயிர் கருகுது, உயிர் கருகுது. வடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னாரு. வாடுறதுக்கான பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதை எப்படி தீர்த்துக்கணும்? இதுக்கு ரொம்ப அழகான ஒரு தீர்வு சொல்கிறாரு அந்த நண்பர். ஒரு கன்னட இளைஞன் அவர்கிட்ட கேட்குறான். என்ன கேட்குறான், எங்களுக்கு உரியது சார், தப்பாக நினைக்காதீங்க, உங்களை மாதிரி இருக்கவங்களாம் நியாயம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு. அவர் ரொம்ப அழகாக கையாளுறார். தம்பி கூகுளுக்கு போ, கூகுளில் போய் காவேரி ரிவர், சோழா கிங்டம், கல்லணை, காரைக்கால் சோழா, ராஜராஜ சோழா, தாஞ்சூர், கூர்க், அப்பர் ரைப்ரேரியன் ஸ்டேட், லோயர் ரைப்ரேரியன் ஸ்டேட், கேஆர்எஸ் டேம், இது எல்லாத்தையும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள். அதில் இருக்கிற ஆர்டிகிள்ஸ் எல்லாத்தையும் படிங்க. பிறகு நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்னு. சார், இதுக்கு பொறுமை வேணும். அதாவது நம்முடைய பழைய வரலாறு தெரியாததால் தான் இன்றைக்கி பல விஷயத்தில் நம்ம கூச்சல் போடுறோம். அதுக்கு 2 காரணம். சில பேர் வரலாற்றை திருட்டுத்தனமாக மறைச்சி விடணும்னு நினைப்பாங்க. வரலாறே தெரியக்கூடாது, தெரிஞ்சுட்டா நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு வரலாற்று திரிபு, வரலாற்று மறைப்பு, வரலாற்றில் ஏகப்பட்ட பொய்க்கதைகளை சேர்க்கறது, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் தேடி பாருங்கள். அப்போது உங்களுக்கு சில உண்மைகள் கிடைக்கும். என்ன அப்படின்னா, கொடகு மலையில் காவிரி ஆறு உற்பத்தி ஆகி அப்படியே நேராக வந்து தமிழகத்து வழியாக அது கடலில் கலந்துருதான்னு பார்த்தா அப்படி கிடையாது. அப்படி கலக்கிற தண்ணியை வந்து ஏதோ கர்நாடகாக்காரன் தேக்கி வச்சு தண்ணியில் பங்கு கேட்டு தமிழகம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அதை புரிஞ்சிக்கக்கூடாது. நாம் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக அணுகணும். அதாவது பூகோள ரீதியாக பல ஆயிரம் லட்சக்கணக்கான ஆண்டுலாம் சொல்கிறாங்க, நம்மளால் அப்படி சொல்ல முடியல. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காவிரி நதி வந்து கரூர், திருச்சி, தஞ்சை, திருவாரூர் வழியாக ஓடி போய் கடலில் கலக்குது. அந்த காவிரி டெல்டா பகுதி இருக்கு இல்லையா, அங்கே முப்போகம் விவசாயம் நடந்து கொண்டே இருந்தது. பின்னாடி எப்போ பிரச்சனை வந்ததுன்னா 1932 காவிரி மழை பெஞ்சு நீர் பிடிக்கிற பகுதி இருக்கு இல்லையா, நீர்பிடிப்பு பகுதி, அங்கே கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டப்பட்டது. இப்போ அது வரைக்கும் தடையில்லாமல் ஓடிக்கிட்டே இருந்த தண்ணி வந்து காவிரி டெல்டாவை தாண்டி பல மில்லியன் லிட்டர் கடலுக்குள்ளே போய் கலந்துக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் சில பேர் யோசிச்சாங்க, கடலில் தண்ணி வேஸ்ட் ஆகுது, நம்ம அங்கேயே டேம் கட்டி நிறுத்திட்டா நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாங்க. இந்த கேஆர்எஸ் அணை கட்ட பிறகு காவிரியில் இந்த மேட்டூர் டேமுக்கு தண்ணி வரணும் பார்த்தீங்களா, அது வருவதற்கான வாய்ப்பு குறைஞ்சி போச்சு. ஏன்னா அவங்க கட்டியிருக்கிற டேமில் வந்து தண்ணீர் அவ்வளவு கொள்ளளவு அது தாங்கிக்கும். அணை நிரம்பினதுக்கு அப்புறமா உபரி நீர் வருது இல்லையா, அதை மட்டும்தான் அவங்க வெளியேற்றுவாங்க. அப்படி வெளியேற்றினா நமக்கு ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். அவங்க முதல்ல இந்த டேமோடு நிறுத்தலைங்க, அப்புறம் கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, இது மாதிரி சில அணைகளையெல்லாம் தொடர்ந்து அப்படியே கட்டிக்கிட்டே போனாங்க கர்நாடகாவில். இப்போது நமக்கு அதில் என்ன உரிமை இருக்குது, என்ன உரிமை இல்லை அப்படின்னு கேட்க போகும்போது ஒரு 5-6 விஷயத்தை நாம் சிந்திக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தண்ணீர் உற்பத்தியாகிறவர்களுக்கு மட்டுமே சொந்தங்கிற தியரியை உலகம் ஒத்துக்கலைங்க. இங்கே உலகத்தினுடைய நீதிமன்றங்களில் போய் பார்க்கணும். இன்னும் சொல்லட்டுமா, ஒருபடி மேலே போய்
எங்கு உற்பத்தி ஆகிறதோ அவர்களுக்கே நீர் சொந்தம்ங்கிறத மாற்றி அது கடலில் போய் கலக்குதில்ல, அந்த பகுதியில் தான் அது அதிகமான மக்களுக்கு சொந்தமுடையது அப்படின்னு உலக நதிநீர் தீர்ப்புகளில் அதை குறிப்பிடுறாங்க. ஏன்? இங்கே பரப்பளவு இருக்கும், அதில் தான் எல்லா விவசாயமெல்லாம் பண்ண முடியும், மக்களுக்கு வேண்டிய விவசாயத்தை பண்ண முடியும். உற்பத்தி ஆகிற இடம் மலையாக இருக்கும், அப்போ அங்கே என்ன நீங்கள் விவசாயம் பண்ண முடியும்? அதனால் என்ன தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கன்னா, அது பின்னால் போய் பாய்ந்து கடலில் கலக்கிறது. இன்னும் ஒரு படி நீங்கள் மேலே போகணும். நாம் குடிக்கிறதுக்கு மட்டும் காவிரி இல்லை, பூமி குடிக்கிறதுக்கு மட்டும் காவிரி இல்லை, வங்கக்கடல் குடிப்பதற்கும் காவிரி தேவை. என்ன இப்போ பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான்னு பார்த்தீங்களா? இயற்கையில் எக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்னு ஒன்று இருக்குது. நல்ல நீர் அப்படியே ஆற்று நீர் வந்து ஆற்று நீர் போய் கடலில் கலந்தால் தான், இதை பாருங்கள், கடல் நீரும் நல்ல நீரும் கலக்கிற இடத்துல ஒரு சிறந்த மீன் வகை உற்பத்தி ஆகும். அது கடலுக்குள்ளேயும் உற்பத்தி ஆகாது, ஆற்றுலையும் உற்பத்தி ஆகாது. இது பல பேருக்கு தெரியாது. அங்கே இருக்கிற அந்த இயற்கை அமைப்பெல்லாம் பாதுகாக்கப்படும். நாம் எடுத்துக்கணும், ஆனால் கட்டி அதுக்காக ஒரு சொட்டு கூட கடலுக்கு விடமாட்டேன்னு பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் கடல்லையே விட்டுடணும்னு சொல்லக்கூடாது. ஒரு அளவாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டோன்னா தான் என்ன ஆகும், அது கடலில் போய் கலந்து அங்கே இருக்கிற உயிரினங்கள் வாழ்வதற்கும் அந்த கடலுடைய உப்புத்தன்மை குறைஞ்சி சமமாக இருக்கிறதுக்கும் நதிநீர் கடலில் கலப்பது என்பதும் அவசியமானது. இதை கங்கை காவேரி இணைப்பு திட்டத்தின் போது கூட பேசினாங்க. அது கடலில் கலக்கிறதும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து உலக இயற்கை ஆர்வலர்கள் வந்து இந்த செய்தியை முன் வச்சாங்க. இப்போது கடலில் போய் அது கலக்குது பாருங்கள், அந்த கழிமுக மாவட்டங்கள். இப்போ நீங்கள் தண்ணியை நிறுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் பாலைவனமாக மாறிடும். அது கடலில் போய் கலக்க வேண்டிய அளவுக்கு நேராக கலக்கிறதுக்கு அனுமதிக்கலைன்னா அந்த கழிமுக மாவட்டங்கள் எல்லாமே பாலைவனமாக மாறிக்கிட்டே வந்து பெரும் வறட்சியை வந்து இந்திய நாடு சந்திக்க தொடங்கும். நம்ம இந்திய நாடாக இந்த மாதிரி இடத்துங்களில் யோசிக்கணும். காவிரியா தமிழ்நாடான்னு யோசிக்கிறத விட இந்தியா பாலைவனமாவது நல்லதா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். மேட்டூர்லேருந்து இப்போ கல்லணைன்னு ஒரு அணை கட்டினான்னு பல பேர் விவரம் இல்லாமல் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க அவங்க, கல்லணை வந்து அந்த கேஆர்எஸ் டேம் மாதிரி பெரிய அளவில் நீர் தேக்கி வச்சுக்கிட்டு பிறகு உபரி நீரை வெளியே விடுற அந்த மாதிரியான அமைப்பு இல்லை. அதனுடைய அமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது தண்ணீரை பெரிதாக கால்வாயாக பிரித்து விடுகிற ஒரு பெரிய மதகு போன்ற அமைப்பை உடையது. அதனால் அந்த அணை வந்து நமக்கு பயனுடையது, ரொம்ப அவசியமானது. ஆனால் அப்போ நம்ம அவ்வளோ யோசிக்கலை, எப்படி கேஆர்எஸ் மாதிரி மொத்த தண்ணியும் அப்படியே உள்ள தூக்கி வச்சுக்கிறதுன்னு. அந்த கான்செப்டும் தப்பு. ஏன் தெரியுங்களா? தண்ணீர் ஓடுனாதான் பூமியில் இருக்கிற நிலத்தடி நீர் செழிப்பாகும். நிலத்தடி நீர் இருந்தால் தான் பூமி பாதுகாப்பாக இருக்கும். பல பேருக்கு அதெல்லாம் தெரியல. இப்போது காவிரி வரும்போதே அதுலேருந்து ஒரு பிரான்ச்சு போய் ஒரு ஏரியை வைப்போம், ஏரியிலேருந்து ஒரு குளத்துக்கு போகும், ஏரியிலேருந்து ஒரு குளம், குளத்துலேருந்து ஒரு கிணறுன்னு மாறி மாறி எல்லா பக்கத்துலேயும் நல்ல நீர் ஊறிக்கிட்டே இருக்க முடியும். தண்ணி ஓடணும் ஆற்றுல. ஒரே இடத்துல தேக்கி வச்சு நாங்கள் அந்தாண்ட பயன்படுத்துவோன்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் மொத்தத்தில் ஒரு ஒரு நிலத்தடி நீர் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு போயிடும். இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆழமாக சிந்திக்கணும். வேணும்னு நம்ம சண்டை போடலை, அவங்களையும் காயப்படுத்தணும்னு நமக்கு நோக்கம் இல்லை. அவங்களும் உலகத்தை பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிக்கணும். மேலும் இயற்கை ஆதாரங்களை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லணும். உடனே சில பேர் சொல்லுவாங்க, ஏன் நாம் இங்கே நிறைய அணையெல்லாம் கட்டி வச்சுன்னு. இது சமவெளி பகுதி. இப்போது இங்கே நிறைய அணைகளை தடுப்பணைகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ண முடியும், சின்ன அளவில் பண்ணி பிரித்து கொடுக்க முடியும். ஆனால் அங்கே பண்ண மாதிரி பெருசாக பண்ண முடியாது. நம்மளால் முடிஞ்ச மாதிரி மேட்டூரில் ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தண்ணீர் வரத்து இருக்கணுமா இல்லையா? தண்ணீர் வரத்தே இல்லாதபடி அங்கேயே அடைச்சிட்டா எப்படி வரும்? ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? என்ன, நீ மழை காலத்தில் நிறைய தண்ணி வந்துட்டா எங்களுக்கு திறந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டா? இதை முதல்ல நம்ம யோசிக்கணும். அது என்ன, உனக்கு ஆபத்து வரும்னா மட்டும் நான் திறந்து விட்டுருவேன்னு. அப்படி ஒரு மழை பெருசாக பெஞ்சு ஆபத்து வரும்னா திறந்து விட்டுறல. அப்போ இங்கே காவிரியே இங்கே என்ன ஆகுது, கரை எல்லாத்தையும் அடித்து புடந்து எத்தனை ஊர் வேணா இப்போ இருக்குது. இதுவும் நடந்திருக்கு வரலாற்றில். நல்லா யோசிக்கணும் நீங்கள். எனக்கு ஆபத்து வரும்போது மட்டும் அந்த ஆபத்தை ஓன் தலைமையில் வைப்பேன் அப்படின்னா அது எங்கேயாவது மனிதாபிமானத்தில் நியாயமா? இதெல்லாம் நம்ம வந்து கர்நாடகா மக்களுடைய மனதில் பதியும்படியாக எடுத்து சொல்லணும், நீதிமன்றங்களில் சொல்லணும். அது எப்படிப்பா, உனக்கு ஆபத்து வரும்னா தண்ணியை திறந்து விட்டு எங்கள் ஊரெல்லாம் காலி பண்ணுறேன்,
உனக்கு ஆபத்து வராமல் மழை பெஞ்ச வரைக்கும் கடைசி சொட்டு வரைக்கும் நானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கே இல்லைன்னா அது எப்படி சரியாக இருக்க முடியும்? எவ்வளவு இருந்தாலும் 2 மாநிலத்து மக்களும் எப்படி பங்கிட்டுக்கலாங்கிறத சொல்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு நீதியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல் படி ஒரு ஒழுங்காற்று வாரியம் இருக்குது. அவங்க சொல்லுக்கு முதல்ல நம்ம கட்டுப்படணும். அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அப்புறம் அப்பீலுக்கு போகணும். உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுதோ அந்த தீர்ப்புக்கு கட்டுப்படணும். இதில் என்ன சிக்கல்னு கேட்டால், விவசாயங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிஞ்சு போயிடுது. அதனால் நம்ம வழக்குக்கு போய் தீர்ப்புக்கு போய் இதெல்லாம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். உடனே அந்த காவிரி ஒழுங்காற்று வாரியம் முடிவு பண்ணணும், வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மழை அளவு, கொள்ளளவு, திறந்த விட அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க ஓரளவுக்கு. அதில் ஏதாவதுன்னா உடனே உச்சநீதிமன்றம் உடனே அதை எடுத்துக்கணும், உடனடியாக முடிவு பண்ணணும். அன்றைக்கி அதை முடிவு பண்ணுறதுக்கான சிட்டிங் உட்காருவதற்கான வாய்ப்பு வரணும். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழகான முறையில் ஒரு கட்டுரையாக எழுதுனா எப்படி இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக. சண்டை போடுறதுனால பிரயோஜனமே இல்லை, எல்லோரும் புரிஞ்சுக்கணும். கர்நாடகாவில் இருக்கிற இளைஞர்களுக்கும் அறிவு வரணும். வெறும் அரசியல் பண்ணுறதால வெட்டு அரசியலால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இல்லையா? அதை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கட்டுரை ஒளிபரவட்டும் இதழில் அந்த நண்பர் அனுப்பின செய்தியை கட்டுரையாக அப்படியே வெளியிட்டிருக்கிறோம். அந்த ஒளிபரவட்டும் இதழ் படிங்க. ஒளிபரவட்டம் எப்படி படிக்கணும்? இதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் அந்த லிங்கை சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த பத்திரிகை கிடைக்கும், படிங்க. 10 பேருக்கு அனுப்புங்க. கர்நாடகாவில் நண்பர்கள் இருந்தால் அவங்கள கூப்பிட்டு இதை படிக்க சொல்லுங்கள். ஏன்னா நமக்கு என்ன, நம்ம ஏதோ கூச்சல் போடுறோன்னு நினைக்கிறாங்க. இல்லை, உலகமே நல்லா இருக்கணும், அதுக்கு ஒரு ஏற்பாடு இருக்குது. வங்கக்கடலுக்கு கூட குடிப்பதற்கு தண்ணீரை கொடுக்க வேண்டிய கடமை காவிரிக்கு இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் அது கடவுளுக்கு செய்கிற துரோகமாக போய்விடும், இயற்கைக்கு இழைக்கிற அநீதியாக போய்விடும் என்பதை புரிய வைப்பதற்கு அந்த ஒளிபரவட்டும் கட்டுரை ரொம்ப உதவியாக இருக்கும். எனக்கு அதை அனுப்பி வைத்த சிட்னியிலேருந்து எனக்கு அனுப்பி வைத்த அந்த அன்பருக்கு என்னுடைய பணிவன்பான நன்றிகள்.